மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? பாக்கியத்தில் வரக்கூடிய சனி பகவான் அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார். மனதிற்கு திருப்தியான ஒரு சனி பெயர்ச்சியாகவே அமைகிறது. கடந்த ஒரு 7 வருடங்களாக கஷ்டத்தில் இருந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய மனபாரங்கள் குறையக்கூடிய சனி பெயர்ச்சி தான் இந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி நடைபெறக்கூடியது. மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து கும்பராசிக்கு செல்லக்கூடிய இந்த சனி பகவானின் மாற்றம் மிதுன ராசி நேயர்களுக்கு பல வகையிலேயும் ஒரு முன்னேற்றத்தை தருவார். எதிரிகளின் தொல்லை இருக்காது. பல நேரங்களில் அவமானப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல உங்கள் முயற்சிக்கும் திறமைக்கும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் பிரிந்திருந்த பிள்ளைகள், கணவன், மனைவி, இந்த குடும்ப ஒற்றுமை ஓங்கக்கூடியதாகவும் அமைகிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு. பல இடங்களில் இந்த மிதுன ராசி அன்பர்கள் பண விவகாரங்களில் அவமானப்பட்டவர்கள், பணத்திற்காக கஷ்டப்பட்டவர்கள் இந்த சனி பெயர்ச்சியில் தன லாபங்களை பார்க்கலாம். வீடு, வாகனங்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நஷ்டத்தை பார்த்த இவர்களுக்கு இது லாபமாகவே அமையும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றியை தரும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மிதுன ராசி நேயர்களுக்கு இறந்தவர்களை வணங்கிய பலன்கள் இந்த சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே பித்ரு காரியங்கள் முறையாக செய்தவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சி தான் இந்த 2023இல் நடைபெறக்கூடிய இது. அது மட்டுமல்லாமல் இந்த சனி பெயர்ச்சியில் மிதுன ராசி அன்பர்களுக்கு யார் மூலமாக இவர்களுக்கு அவமானங்கள் ஏற்பட்டதோ அவர்கள் மீண்டும் உங்களிடத்தில் வந்து ஒரு குடும்பத்தில் மன்னிப்பு கேட்பதோ அல்லது அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் மீண்டும் நீங்கள் போய் சேரக்கூடிய ஒரு நிலைமை வரும். இந்த நிகழ்வுகளில் முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் உங்கள் கையில் தான் உள்ளது. ஸோ மிதுன ராசி நேயர்களுக்கு மனதில் ஒரு தைரியம், சந்தோஷம், குடும்பத்தில் ஒரு நிம்மதி மற்றும் நீங்கள் அவமானப்பட்ட விஷயங்களில் நிறைய வெற்றிகளை பார்க்கக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியாக இருக்கும் இந்த வருடம். ஆகவே இந்த மிதுன ராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குலதெய்வ பிரார்த்தனைகளை அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் செய்தாலே போதுமானது. 4ஆம் இடத்தில் கேது, 10இல் ராகு மற்றும் பாக்கியத்தில் சனி பகவான், விரயத்தில் வரக்கூடிய இந்த குரு, இப்போ குரு லாபத்தில் இருக்கார், அடுத்தது மே மாதம் விரயத்தில் வருவார். ஸோ விரயத்தில் வந்தாலும் அது சுப விரயமாக இருக்கும். இப்பொழுது லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த ஜனவரி மாதம், தை மாதத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகிறார். சித்திரை மாதத்திற்கு மேல் உங்களுக்கு அமோகமான காலமாக அமைகிறது. வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளலாம். இவர்கள் கடற்கரை சார்ந்த ஆலயங்கள், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, திருச்செந்தூர், மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய திருக்கடல் மல்லை மற்றும் கோகர்ணா இப்படி ஆலயங்களுக்கு சென்று தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மாகாளி அமாவாசை காலங்களில் இறைவனை வழிபாடு செய்து பித்ரு காரியங்கள் செய்ய மேலும் நல்ல பலன்கள் கிடைக்கும்.